7th புக்கில் 3rd டேர்ம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அறம் எனும் கதிர், அதாவது அறநெறிச்சார பாடல். இது சும்மா சிம்பிளாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துடலாம். அறநெறிச்சாரம் எழுதினவங்க முனைப்பாடியார். இவர் திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. அதனால் இவர் பேச்சு வழக்கில் முனைப்பாடியார் அப்படின்னு சொல்கிறோம். அறநெறிச்சாரம் அப்படின்றது என்னென்னா அறநெறி கருத்துக்களை தொகுத்து வழங்குறது தான் அறநெறிச்சாரம். இதில் மொத்தம் 225 பாடல்கள் இருக்குது. இந்த அறநெறிச்சாரத்தை இயற்றிய முனைப்பாடியார் ஒரு சமண புலவர். இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. இதே போல் 7ஆம் நூற்றாண்டில் பிறந்த 3 பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த அறநெறிச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக, வன்சொல் களை கட்டு வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரின ஒரு பைங்குல் சிறுகாலை செய். அதாவது அறநெறிகளை இளமை பருவத்திலே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, பயிர் மாதிரி கற்றுக்கணும். இன்சொல் நிலம், ஈகை விதை போடுறது, வன்சொல் கலை, உண்மை பேசுறது எரு, அன்பு நீர் நீர், அறம் கதிர்.